என்னாயிற்று தேவி? ஆரத்தியின் ஜுவாலை என் காலில் விழுந்து விட்டது. தங்களுடைய தியானம் கலைந்து விட்டதா? கணவனுக்கு சேவை செய்வதே சிறந்தது. நாராயண நாராயண நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. கணவன் சேவையை பற்றி யாரிடம் கூறுகிறீர்கள்? திருலோகநாதருக்கு தான். தியானத்திலிருந்து அவர் எழுப்பிட்டீங்களா? எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறீர்களா நாரதரே? ஸ்ரீ, நம் மனதிற்கு மிகவும் பிடித்து கணவனுக்கு உண்மையாக சேவை செய்தால் அந்த தியானம் ஒரு பொழுதும் கலையாது. என் பதிபக்தியை குறை கூறுகிறீர்களா? அமைதி தேவி. நாரதரின் லீலைகள் உனக்கு தெரியாதா? சமயம் வரும்போது பற்ற வைத்து விடுவார். அது பற்ற வைப்பதற்காக அல்ல, பிரகாசம் வருவதற்காக பிரபு. இந்த தேவலோகத்தில் என்னை போல் சேவை செய்பவர்களை காட்டுங்கள் பார்ப்போம். தேவலோகத்திலா? நாராயண நாராயண, தேவலோகத்தில் இல்லை, ஆனால் மரணலோகத்தில் இருக்கிறார்கள். மகாசதி, அதுவும் பூலோகத்தில் பார்த்தீர்களா? கனவில் பார்த்தீர்களா முனிவரே? கனவில் இல்லை சகி, இந்த கண்களால் பார்த்தேன். ஆஹா, அவளின் பதி பக்தி, அவளின் பதி சேவை. பதிபக்தி, பதி சேவை, அதுவும் இங்கிருக்கும் தேவிகளை விடவா? ஆம் தேவி, இதை போன்ற சேவை செய்பவர்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. முனிவரே, யார் அந்த மகாசக்தி? மகாசதி அனுஷியா. அனுஷியா? இல்லை மகாதேவி, வாருங்கள், உங்கள் கண்களாலேயே காணுங்கள். பார்க்கலாம், வாருங்கள். திருலோகநாதா, நீங்கள் எங்களுடன் வரமாட்டீர்களா? கண்டிப்பாக. இது போன்ற ஒரு மகாசதியை நானும் காண வேண்டும். நாராயண நாராயண. ஹலக் நிரஞ்சன். பிக்ஷாம் தேவி. மன்னித்து விடுங்கள் முனிவரே, இப்பொழுது என் கணவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதுவரை நீங்கள் சற்று பொறுத்திருக்க வேண்டும். அதிதி தேவோ பவ. நாங்கள் சாதுக்கள். நாங்கள் பசியுடன் திரும்பி சென்றால் அது பாவமாகிவிடும் அல்லவா? என் பதிசேவையை நான் மீறிவிட்டால் அது மகா பாவம். எங்களை போன்றவர்களின் ரூபத்தில் கடவுள் வருவார்கள். அப்படியென்றால் நீங்கள் கடவுளையே திரும்பிச் செல்ல சொல்கிறீர்களா? என் கடவுள் எப்பொழுதும் என்னோடு துணை இருப்பார். அப்பொழுது நாங்கள் திரும்பி செல்லலாமா? சாதுக்களே, என்னை நீங்கள் சோதித்து பார்க்கிறீர்களா? ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. அட, உங்கள் காலில் எப்படி நெருப்பு பட்டது? என்ன செய்கிறோமோ அதையே பெறுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தாயே, தேவி, நமச்சிவாய மந்திரம் என் காதில் ஒலித்தது. நாதா, யோகிகள் வந்துள்ளார்கள். நீங்கள் சம்மதித்தால் அவர்களுக்கு உதவி செய்வேன். நல்லது செய்வதற்கு என்னிடம் சம்மதம் எதற்கு? இந்த யோகிகள் எங்கிருந்து வந்தார்கள்? உலகத்தின் புண்ணியங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கட்டும் மகளே. மகரிஷி, நீங்கள் சிவபக்தர் இல்லையா?
திரிலோகநாதர். அவர்தான் என் இஷ்ட தெய்வம். நமச்சிவாய, நமச்சிவாய, நமசிவாய, நமசிவாய. தாயே, இன்று நீங்கள் இந்த மகான்களின் பசியை போக்கியதன் மூலம் அந்த ஈஸ்வரரின் அருளை நிச்சயம் பெறுவீர்கள். வந்தனம். நமச்சிவாய. சுவாமி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திரிலோகத்தில் இப்படி ஒரு சதி இல்லை என்பதை நாரதர் நிரூபித்து காட்ட பார்க்கிறார். அவர்களுடைய சக்தி நம்மை விட பெரியது. இந்த திரிலோகத்தில் நமக்கு ஈடாக எந்த பெண்களும் இருக்க முடியாது. நாரதருக்கு தெரியாது இந்த லக்ஷ்மி கோவப்பட்டாள் பூலோகத்தில் உணவிற்கே வழி இருக்காதென்று. அப்பொழுது நான் யார்? மகாசக்தியின் அவதாரம். அகங்காரமே அனைவருக்கும் பெரிய எதிரி. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, தேவ தேவிகளாக இருந்தாலும் சரி. சரியாக சொன்னீர்கள். இன்று 3 தேவிகளின் மனதிலும் ஆசை எழுந்துள்ளது. அதனால் அகங்காரம் பெருகியுள்ளது. இந்த சத்தியத்தை உணர்த்தவே நாரதர் பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறார். எல்லாம் பகவானின் மாயை. கடவுளுக்கே இந்த நிலைமை என்றால் பூலோகத்தில் உள்ள சாதாரண மனிதனின் நிலை? நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. பகவானுக்காக பூ கொண்டு வந்திருக்கேன். எங்கிருந்து கொண்டு வந்தாய்? அஸ்திரிமுனி ஆசிரமத்திலிருந்து கொண்டு வந்தேன் பிரபு. அஸ்திரமுனி பூஜையில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? பிரபு, குருதேவ் அவருடைய பூஜைக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பூஜையா? என்ன கூறுகிறாய்? மனிதனுக்கு பூஜை செய்வது யார்? தாய் அனுஷியா தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பதி பரமேஸ்வராய நமக. பிரபு, ஒன்று கேட்கட்டா? கேள். என் கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்டாட்டி எனக்கு பூஜை செய்வாளா? அமைதி. பக்தர்களே, குருதேவர்கள் அப்படித்தான். தனக்குத்தானே பகவான் என்று நினைத்து கொண்டு தன் மனைவியை தனக்கு பூஜை செய்யுமாறு கேட்டுக்கொள்வார்கள். முட்டாள்கள், துரோகிகள். அமைதி பிரபு, அமைதி. இது மிகவும் அநியாயமாக இருக்கிறது. மதத்திற்கே துரோகம். அனுஷியா மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா பொண்டாட்டிங்களும் புருஷங்களுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் இந்த உலகத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவனுக்கு பூஜையை யார் செய்யறது? மதங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். நீங்க இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க பூசாரி? சும்மா பேசிட்டு தான் இருக்கீங்க எல்லாரும். அங்க பரமேஸ்வரர் சாதுக்கள் வேஷம் போட்டுட்டு வந்து அனுஷியாமா கிட்ட பிச்சை வாங்கிட்டு போறாரு. அசம்பவ். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த ஈஸ்வரன் மட்டும் இப்படி பண்ணி இருந்தா எல்லாருமே முனிராஜ் கிட்ட தான் போவாங்க. நம்ம கிட்ட யார் வருவாங்க? நிறுத்துங்க. அவன் நம்மளை முட்டாள் என்று நினைக்கிறானா? எல்லாரும் எங்கூட வாங்க. அவனுக்கு நான் தண்டனை கொடுப்பதை நீங்களே பாருங்க. வாங்க போலாம். ஓம் ஓம் நமச்சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நான் சொல்லல, இப்ப உங்க கண்ணால நீங்களே பாருங்க என்ன பண்றாருன்னு. பிரமாதம் முனிவரே, நீ உன் மனைவியின் கையால் பூஜை செய்து கொள்கிறாயா? இல்லை பூசாரி, குருதேவரின் மனைவி சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள். அட, சிவலிங்கத்தின் சிலை இங்கே எப்படி வந்தது? முதலில் இது இங்கு இல்லையே. இது ஈஸ்வரனின் கிருபை. அனைவரும் இதை அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியாது பூசாரி அவர்களே. எல்லாரும் இதை கேளுங்கள். என்னுடைய கேள்வியை மாற்றுகிறார். என்னையே முட்டாளாக்க பார்க்கிறார். நான் விடை கூறுகிறேன். ஆம், தி பூஜையை நான் செய்து கொண்டிருந்தேன். அதன் பலன்தான் இது சிவானந்தரே. நீங்க இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க பூசாரி? பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். அருமை, மிக அருமை.
நாங்க ஈஸ்வரனிடம் வேண்டி வேண்டி களைச்சிட்டோம். அவர் எங்களுக்கு கனவுல கூட தரிசனம் கொடுக்கல. ஆனா உங்க முன்னாடி வந்து ஈஸ்வரர் கையேந்தினாரா? நீங்கள் வேண்டியிருப்பீர்கள், உண்மைதான். ஆனால் இதயத்திலிருந்து இல்லை. பாத்தீங்களா இந்த இதயம் உள்ளவங்கள? இதயத்தில் பக்தி வேண்டும் பூசாரி அவர்களே. அப்படின்னா என்னுடைய பக்தி பொய்ன்னு சொல்றீங்களா? உங்களுடைய பக்தி உண்மைன்னா எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க. இப்பவே நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்க வேண்டுமா? கண்டிப்பாய் நிரூபிக்கிறேன். சிவானந்தரே, இதிலிருந்து பூக்களை எடுங்கள். நீங்களும் எடுங்கள். இரண்டு பேரும் உண்மையான பக்தியோடு பிரபுவை நினையுங்கள். யாருக்கு பொய்யான பக்தி இருக்கிறதோ, யார் மனதில் கபடம் இருக்கிறதோ, அவருடைய பூக்களை பிரபு ஏற்க மாட்டார். ஓம் நமச்சிவாய. 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 அருமை அனுஷியா தாயே. மாய மூடுறா முட்டாளே. எல்லாம் இந்த பெண்ணோட மாயாஜாலம். ஒரு நாள் நிச்சயமா இந்த மாயாஜாலத்தை நான் அழிச்சு காட்டுவேன்.